உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய சங்கங்கள், பல்வேறு அமைப்பினர் உட்பட ஏராளமானோர் அன்னூர் ஒன்றியம் வையம்பாளையத்தில் உள்ள நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் நாராயணசாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். முன்னதாக நாராயணசாமி நாயுடு அவர்களின் குடும்பம் சார்பாக அவரது பேரன் பிரபு நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்வில் செயற்குழு உறுப்பினர் சுரேஷ், புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன், செயற்குழு உறுப்பினர் அம்பிகா, பானுமதி, எஸ் குளம் பொறுப்பாளர்கள் முகேஷ், கணேஷ்மூர்த்தி, பிரசன்னா, முத்துக்குமார், மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் தேனிகுமார், கவுண்டம்பாளையம் பகுதி பாபுகுமார், சரவணம்பட்டி பகுதி சிவா, இடிகரை பகுதி மணி, பிரதீப், அத்திப்பாளையம் கணேஷ், ஜானகிராமன், கீரநத்தம் நாகராஜ், சுரேஷ், கொண்டையம்பாளையம் விக்னேஷ், சக்கரவர்த்தி, ராமச்சந்திரன், அருண்குமார், கவியரசு, சின்ராசு, சரவணன், ராமு மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயத்துக்காகவும் விவசாயிகள் வாழ்வுரிமைகளுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதில் தமிழக வெற்றிக் கழகம் மிகவும் பெருமை அடைகின்றது. ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணியை தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து செய்யும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் அவருக்கு செய்யும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக நான் கருதுகிறோம். நன்றி. இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம எந்த மாதிரியான நம்மளோட நிலைப்பாடு பண்ண போகிறோம்? மக்களுக்கு அனைத்து விதமான திட்டங்களும் தளபதி அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அதுக்கு உண்டான அறிவிப்பை அறிவிப்பார்.